அண்ட் ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு த ராக்கீஸ் ரைட். ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து வால்பாறையில் இருந்தோம். அங்கேருந்து ஒரு எமர்ஜென்சி விஷயமாக நான் திருநெல்வேலி வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாக்டாக வந்து சாத்தாங்குளம் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கள் ஊர்லேருந்து சாத்தாங்குளம் மட்டும் ஒரு 10 கிலோமீட்டர் வரும். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30. நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு ஈவினிங் ஒரு 7:30 இல்லை 8 o'clock ஆகிடும். எங்களுக்கு இப்போ என்ன ஒரு பெனிஃபிட்னா, எங்களோட லக்கேஜஸ்லாம் பேக்கில் வச்சிட்டோம். சரி, எங்களோட லக்கேஜஸ்லாம் நாங்கள் காரில் வச்சிட்டோம். அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹைவே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டேங்க் ஃபில் பண்ணியிருக்கோம். எவ்வளோ கிலோமீட்டர் காட்டுது இங்கேருந்து சென்னைக்கு? எவ்வளோ கிலோமீட்ரு? 630. ஸோ இங்கேருந்து சென்னைக்கு வந்து 630 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. டேங்க் ஃபில் பண்ணியிருக்கோம். ரீச்சிங் டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock காட்டுது. அப்படியே நம்ம ரெஸ்ட் எடுத்து தான் போவோம். ஹைவே வேறு எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ ரீச்சிங் டைம் பார்த்தீங்கன்னா 5:25 காட்டுது. இப்போது இன்னும் 565 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து தூத்துக்குடி வழியாக புதுசாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த கோவில்பட்டி சாத்தூர் வழியாக வர வந்து மதுரை கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இந்த வாட்டி நாங்கள் தூத்துக்குடி வழியாக வந்து போயிட்டுருக்கோம். ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஹைவே மாதிரியே தெரியல. சரி, கொஞ்சம் ஒரு 100 கிலோமீட்டர் கிட்ட சேவ் பண்ணுற மாதிரி காமிச்சிது. ஒரு 1.5 மணி நேரம் சேவ் பண்ணுற மாதிரி காமிச்சிது. அதனால் இந்த ரூட் சூஸ் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு. டைம் பார்த்தீங்கன்னா 9:53 ஆகுது. திருச்சின்னு வந்தோம், மதுரை வந்துட்டோம். கரெக்டாக 7:30 ஸ்டார்ட் பண்ணோம். ரைடிங் ஜாக்கெட்ண்ணா, இது ரைடிங் ஜாக்கெட்டு சேஃப்டிக்கு. இது இந்த கிலோமீட்டர் பார்க்குறதுக்காகவா? ஊருக்கு போயின்னுக்குறோம். திருநெல்வேலின்னு சென்னை போயின்னுக்குறோம். ஆமாண்ணா. இதில் ஜாலியா லேடிஸ் வச்சுக்கிட்டு நம்ம பைக்லேயே ஊருக்கு போயிட்டு வர்றதுண்ணா. அங்கேருந்து சென்னையிலேருந்து சொந்த ஊர் திருநெல்வேலியா? எவ்வளோ நேரம் ஆகும் போகிறதுக்கு? 12 மணி நேரம். எதுக்கு பெட்ரோல் பிடிச்சிக்கிறது, உடம்புக்கு பிடிச்சிக்கிறது? எவ்வளோ வச்சு தரணும்? எல்லாம் ஒரு ஆசை தான். 1200 போட்டிங்கன்னா தூங்கிக்கிட்டே போகலாம் நிம்மதியாக. ஆசை சேஃப்டி இல்லையா தம்பி? எவ்வளோ கிலோமீட்டர், எத்தனை வண்டி கிராஸ் பண்ணணும், எவ்வளோ ஒரு ரெஸ்ட்டு. எனக்கு கஷ்டம் இல்லையா உங்களுக்கு? வயசில் தெரியல, இந்த வயசுக்கு தெரியல, அவ்வளோதான். எத்தனை வாட்டி ஓவர்டேக் பண்ணணும், வண்டி பண்ண ரோட்டை பார்த்துட்டே ஓட்டணும். இதான் இல்லையா? அவன் அவ்வளோதான். எல்லாம் ஒன்றும் ஒர்க் பண்ணுறீங்களா? ஆமாம், அது என் ஒய்ஃபு. நான் போய் வேலைக்கு போகிறோம். இது என் தம்பி, சொந்த தம்பி. இது என் சித்தப்பா பையன். இது என் தம்பி ஃப்ரெண்டு. சேஃப்டியாக போவேண்ணா. ஓகேண்ணா, நன்றிண்ணா. அடுத்த முறையெல்லாம் பைக்கில் வராதீங்க. சரிண்ணா. கேமராவில் வந்து ஹைப்பர் வியூ வைக்காமல் நார்மல் வைட் ஆங்கிள் வச்சுருந்துருக்கேன். நல்ல வேலை இப்போவாது பார்த்தனே. ஸோ இப்போ கவர் ஆகிற அளவுக்கு இதுக்கு முன்னாடி கவராக இருக்காது. பார்த்தீங்கன்னா திருச்சி வந்துட்டோம். அப்பா. ஸோ இப்போ நம்ம காவேரி ரிவர் அதுக்கு மேலே இருக்கோம். தண்ணி இருக்குது,
பட் நிறையா இல்லை, இருக்குது, தண்ணி இருக்குது. செம்ம டிராஃபிக்காக இருக்குது திருச்சி. இன்றைக்கி என்ன சாட்டர்டே ஆக்சுவலி, பட் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும் நான் எதிர்பார்க்கல. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 3வது வாட்டி டேங்க் ஃபில் பண்ண போகிறேன். 2 வாட்டியுமே 700 கிட்ட தான் டேங்க் ஃபில் பண்ணோம். இந்த வாட்டி 700 தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். டேங்க் ஃபில்லுக்கா இருடி குண்டு உனக்கெல்லாம் போய் வைக்க சொல்கிறோம் பாரு நான் டீ. டேய் நான் இவ்வளோலாம் பெட்ரோலே போட மாட்டேன்டா. டே வலிக்க விட்டுறீங்கடா. டே நான் ஒரு 90-100 போனாலே கரெக்டாக இருக்குன்னு பார்த்தேன்டா. 400 ரூபீஸ் ப்ரோ. ஒரு இதுக்கப்புறம் தான் நல்லா கொடுக்கணும். சரி எனக்குலாம் நல்லா கொடுத்துருங்க. எவ்வளோ கொடுத்து மைலேஜ் தெரியலையே. ஆனால் இவ்வளோலாம் போக மாட்டேன், கம்மியாக வலிக்குது இப்போ. போதுங்க ஜிபேக்கா இப்போ 750. டேய் இத்தனை வாட்டி போட்டால் நான் இன்னும் சென்னை போயிருக்கணும்டா. பெட்ரோல் போடலையா? போட்டான், அடுத்த ரவுண்ட் என் கூட போடுவோம். 3வது வாட்டி டேங்க் ஃபில் பண்ணியிருக்கோம். இன்னும் 250 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நான் இவ்வளோலாம் பெட்ரோலை வலிக்கவே மாட்டேன் கைஸ். மேக்ஸிமம் 90-100 தான் க்ரூஸ் பண்ணுவேன். எப்பாவது 110 120லாம் ரேரு. இவனுங்க கூட சேர்ந்துக்கிட்டு வரானுங்க பாருங்கள் 2 பேர். ஏதோ ஒரு அயோக்கிய ராஸ்கல் போகிறானா, பின்னாடி இன்னொரு ராஸ்கல் போதா, இவனுங்க கூட சேர்ந்துட்டு ஃபுல்லாக 120 130 வந்துனுக்கிறேன். பெட்ரோலை வலிச்சு இழுக்குது டாமினாரு. என்னடா சென்னை கிட்ட வர வர வெயிலை காணோம், மழை பெய்யுமா? ஸோ கொஞ்சம் ஓரம் கட்டி தண்ணி குடிக்கலான்னு நிறுத்தியிருக்கோம். 2000 years later. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட் வந்துட்டோம். சாப்பிட்றது கடை தேடிட்டு இருக்கோம். கொஞ்சம் பட்ஜெட் டைட்டாக இருக்குது. ஓகே எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடையை பார்த்துட்டோம். போயிட்டுங்க மாலை ரைஸு கீஸ் எதுனா அடிச்சுட்டு மோர் தென் இனஃப் போயிட்டு சாப்பிட்டு ஒரு பிடிக்கணும். ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். யப்பா யம்மா ஸோ ஆளுக்கு ஒரு பிரியாணி 100 ரூபான்னு சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்திருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா 2:30. இன்னும் 180 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கரெக்டாக. இதுக்கப்புறம் பெட்ரோல் போடுறதுக்கு வேணால் நிறுத்துவோமே தவிர அந்த பிரேக் தான் இருக்கும் மேக்ஸிமம். சுத்தமாக முடியல கைஸ் சீரியஸாக. பெட்ரோல் போடுறதுக்கு ஒரு பங்க் வந்திருக்கோம். இந்த பங்க்கு தேடுறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் ஆச்சு ஹைவேல. இப்போ பெட்ரோல் போட்டு இங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. முடியல சீரியஸாக. ஆனால் இருக்கிறதுலே ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ண ரைட் இது தான். ஆனால் சீக்கிரமாக டயர்ட் ஆகிட்டேன், என்னன்னு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக செங்கல்பட்டை தாண்டிட்டோம். அடங்கமால ஓடுறானுங்க பேர். இவரை பார்த்தோன்னே யூட்டை வச்சு போயினேங்கிறானுங்க பாரு. கிட்டத்தட்ட 10 நாள் ஆகுது இந்த மாதிரி டிராஃபிக்கை பார்த்து, இந்த மாதிரி போலீஸ் பிடிச்சி. ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. நான் லாஸ்ட் வீக் வெட்னஸ்டே போல் கிளம்புனேன் சென்னையை விட்டு. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இந்த டிராஃபிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எங்கே சுற்றினாலும் இங்கே தான் அது மாட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7:30 இந்த ரைடு ஸ்டார்ட் பண்ணோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 700 கிலோமீட்டர்ஸ் காமிச்சிது. டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 5:30 ஆகுது. நிறைய பிரேக் எடுத்தோம், எக்கச்சக்கமாக பிரேக்கு. ஏன்னா பெட்ரோல் போடுறது பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வண்டினா 3 வண்டிக்கும் ஒரு வாட்டி நின்று பிரேக், 3 வண்டிக்கும் ஒரு வாட்டி நின்று பெட்ரோல் போடுற மாதிரி ஆயிடுச்சு. அடம் எங்கே வரான் பேர். நார்மலாக வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் திருநெல்வேலி அட்டெம்ப்ட் பண்ணும்போது 12 ஹவர்ஸ் ஆச்சு எங்களுக்கு எக்ஸாக்டாக.
ஸோ ஃபைனலி இந்த ரைடை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் அடுத்து எங்கே என்ன ஏதுங்கிறது பார்க்கலாம். கண்டிப்பாக மறுபடியும் ஒரு பெரிய ரைடு இருக்குது. அதை நான் அடுத்தடுத்த வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்தனை நாள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கெல்லாம் ரோடு போட்டுக்கிறாங்க. ஒரு 10 நாள் ஊரில் இல்லைன்னா ரோடு கீழெலாம் போட்டுக்கிறானுங்க. யூ ஹேவ் அ கிரேட் டே கைஸ். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். கூடிய சீக்கிரம் வேறு வீடியோவில் சந்திப்போம். அடுத்ததும் ஒரு மிகப்பெரிய ரைட் இருக்குது. அது எங்கே என்ன ஏதுங்கிறது அடுத்த ரைடில் பார்ப்போம். ஹேவ் அ கிரேட் டே. பை பை பாய். Oh, and good luck with your buddy in the Mercedes.